கேரளா அருகே விபத்துக்குள்ளாகி மூழ்கிய கப்பல் 184 மீட்டர் நீளம் கொண்டது. இது 1997ஆம் ஆண்டு ஜெர்மனியில் கட்டப்பட்டது. இதற்கு 28 வயதாகிறது. மெடிட்டரேனியன் ஷிப்பிங் கம்பெனி MSCயை சேர்ந்தது. MSC எல்சா 3 கப்பலிலிருந்து 8 கண்டெய்னர்கள் கொல்லம் கடற்கரையில் திங்கள் 2025 மே 26 அன்று ஒதுங்கின. கண்டெய்னர்கள் ஒதுங்கிய பகுதி குடியிருப்பு பகுதி என்பதால் மாவட்ட நிர்வாகம் மக்களை வீடுகளை விட்டு வெளியேறும்படி உத்தரவிட்டுள்ளது. இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓசன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் 80% கண்டெய்னர்கள் கடலுக்குள் விழுந்து ஆலப்புழா, கொல்லம் மற்றும் திருவனந்தபுரம் ஆகிய கடற்கரைகளில் ஒதுங்கக்கூடும் என்று முன்னறிவித்துள்ளது. கப்பலின் உடைந்த பாகங்கள் இன்னும் 96 மணி நேரத்தில் ஒதுங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. MSC எல்சா 3 கப்பல் மொத்தம் 640 கண்டெய்னர்களை ஏற்றி வந்துள்ளது. அதில் 73 காலி கண்டெய்னர்கள், 13 ஆபத்தான வேதிப்பொருட்கள் கண்டெய்னர்கள், 18 கால்சியம் கார்பைடு கொண்ட கண்டெய்னர்கள் உள்ளன. கால்சியம் கார்பைடு நீருடன் வினைபுரிந்து அசிட்டிலீன் வாயுவையும் கால்சியம் ஹைட்ராக்சைடையும் தரக்கூடியது. இதில் அசிட்டிலீன் வாயு தீப்பிடிக்கக்கூடியது. 84.44 மெட்ரிக் டன் மெரைன் கேஸ் ஆயில், 367.1 மெட்ரிக் டன் வெரி லோ சல்ஃபரிக் ஃபியூயல் ஆயிலும் இதில் இருந்தன. விழுஞ்சம் வழியாக கொச்சிக்கு சென்று கொண்டிருந்த போது சனிக்கிழமை 2025 மே 24 26 டிகிரி சாய்ந்துள்ளது. மறுநாள் ஞாயிறு காலை 7:50 மணி அளவில் முழுவதும் மூழ்கிவிட்டது. தொட்டப்பள்ளியில் இருந்து 27 கிலோமீட்டர், அதாவது 14.6 நாட்டிக்கல் மைல் தொலைவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. ஏறத்தாழ கப்பல் மூழ்கிய 37 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்துக்கு மீன்பிடிக்க தடை உத்தரவு போட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம். மேலும் 112 என்ற அவசர எண்ணுக்கு தொடர்பு கொள்ள அழைப்பு விடுத்துள்ளது. கப்பலில் 24 ஊழியர்கள் இருந்தனர். 21 ஊழியர்களை இந்திய கடலோர காவல்படையினர் மீட்டனர். ரஷ்ய கேப்டன், முதன்மை இன்ஜினியர், செகண்ட் இன்ஜினியர் ஆகியோர் கப்பலில் தங்கியிருந்தனர். அவர்களை INS சுஜாதா கப்பல் மீட்டது. IGGSM சாக்சம் கப்பலும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளன. 2016ஆம் ஆண்டு ஏமன் அருகே ஒரு விபத்தில் சிக்கியது இந்த கப்பல். அதன் பிறகு தீவிரமான ஹல் மற்றும் மிஷினரி பாதிப்புக்குள்ளானது. 2026ஆம் ஆண்டு நைஜீரியாவில் கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டது. 6 மாதங்களுக்கு முன்பு இந்தியாவில் ஆய்வுக்குள்ளாக்கப்பட்டது. இதுபோன்ற செய்திகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.